September we met, I could tell by your smile you hadn't been with a good. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய புது फ्रेंड्स நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல விரால் மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இருக்குறதுலயே டேஸ்டான குழம்புனா விரால் மீன் குழம்பு தான். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், குழம்பே வாசமா இருக்கும் சாப்பிறதுக்கு. அதுக்கு நான் 1.5 கிலோ விரால் மீன் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் சூடாயிட்டு இருக்கு. அதுல நல்லெண்ணெய் 1 கப் ஊத்திக்கோங்க. 1 கப்னா 1 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே ஃபுல்லாவே போட்டு வதக்கிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 5 தக்காளி இதை கையால் கரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். மிக்சியில் போடக்கூடாது. கட் பண்ணி வதக்குனீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கையால் கரைச்சிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக கரைக்க வேண்டாம். இப்படி 1-2 இருக்குதா பரவாயில்ல. இதுதான் நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் வதங்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு 2-3 வாட்டி கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். இதே ஃபுல்லாக அதில் ஊற்றி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிட்டு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். குழம்பு மிளகா அப்படி தான் யூஸ் பண்ணணும். தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா குழம்பு தண்ணியாக இருக்கும், மீனும் கவுச்சி போகாது. குழம்பு மிளகாத்தூள் தான் கவுச்சி இல்லாமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த சமயத்தில் ஒரு 5 பச்சை மிளகா இது மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. வதக்கும் போதே போடலாம். வதக்கும் போது போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும் பச்சை மிளகா. இப்போ போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதை குழம்புல போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. எவ்வளோ திக்னஸ் நம்மளுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்குங்க. ஒரு துண்டு வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. அப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே சமமாக இருக்கும். இப்போ குழம்பு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த திக்னஸ் இருக்கும்போது மீனெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. ஹையில் வச்சிங்கனாக்கா மீன் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் கொத்தமல்லி தழை, புதினா எல்லாத்தையுமே மேலே போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இது சிம்லேயே இருக்கணும். அப்போ தான் மீன் உடையாது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்க. மீன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். குழம்பும் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா எண்ணெய் மிதக்கி நல்லா இருக்கும். இது நல்லா சாதத்துக்கும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இதில் போட்ட பச்சை மிளகா எடுத்து தயிர் சாதத்துக்குலாம் தொட்டுக்கும் போது இந்த பச்சை மிளகா வந்து ஸ்பெஷல். இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.